முன்னொரு காலத்துல விஜயகாந்தை எதிர்த்து கடுமையா பிரச்சாரம் செஞ்சிருந்த வடிவேலு மறுபடியுமே திமுகவுக்கு ஆதரவா பேசியிருக்காரு. சட்டமன்ற தேர்தல்ல திமுகவுக்கு எதிராக விஜய் போட்டியிட இருக்கக்கூடிய நிலையில வடிவேலு திமுகவுக்கு ஆதரவா களமிறங்கி இருக்கிறது புயல கிளப்பி இருக்கு. இது பத்தி யூடியூப் சேனல் ஒண்ணுல பைல்வான் ரங்கநாதன் பேசியிருக்காரு. நகைச்சுவை நடிகரான வடிவேலு 2011 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல்ல திமுகவுக்கு ஆதரவா பிரச்சாரம் செஞ்சிருந்தாரு. அப்போ தேமுதிக தலைவராயிருந்த விஜயகாந்துக்கு தனக்கும் இருந்த பகையை வெளிப்படுத்தக்கூடிய வகையில அவரை கடுமையா விமர்சிச்சு பேசி சிக்கல்ல மாட்டினாரு. அதுக்கப்புறமா சினிமா அரசியலை விட்டு அவர் விலகியும் இருந்தாரு. பல ஆண்டுகள் சினிமாவில தலை காட்டாம இருந்த வடிவேலு மாமன்னன் திரைப்படத்து மூலமா மறுபடியும் சினிமாவில கம்பேக் கொடுத்தாரு. அந்த படத்துல உதயநிதி ஸ்டாலின் இவருடைய மகனாவும் நடிச்சிருந்தாரு. அந்த படத்துக்கு அப்புறமா சினிமாவில மறுபடியும் பழையபடிக்கு வலம் வர தொடங்கி இருந்தாரு. சென்னையில நடைபெற்ற முதல்வர் மு.க. ஸ்டாலினோட பிறந்தநாள் கொண்டாட்ட நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு அவர் பேசியிருந்தாரு. அதுல அவர் பேசியிருந்த போது வருகிற 2026 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில திமுக 200 தொகுதிகளுக்கும் மேல கைப்பற்றி மறுபடியும் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாரு. அதே போலவே சட்டமன்ற தேர்தலில் திமுக எதிராக விஜய் போட்டியிட இருக்கக்கூடிய நிலையில வடிவேலு திமுகவுக்கு ஆதரவா களமிறங்கி இருக்கிறது பெரிய புயலையும் கிளப்பி இருக்கு. இது குறித்து யூடியூப் சேனல் ஒண்ணுல பைல்வான் ரங்கநாதன் பேசியிருந்தாரு. அவர் பேசியிருந்தப்போ பேர் வாங்கணும் அப்படின்றதுக்காக அசிங்கமா பேசுறதும் அருவருப்பா பேசுறது இப்படியெல்லாம் இருக்கிறது. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்ற மாதிரியான விஷயம் தான். ஏதாவது சர்ச்சையில மாட்டினாரு அப்படின்னா புழல் ஜெயிலுக்கு தான் போக வேண்டிய நிலைமை வரும். திறமை மீது நம்பிக்கை வச்சுதான் அது மூலமா புகழ் பெறணுமே தவிர அடுத்தவங்களை விமர்சனம் செஞ்சு அசிங்கப்படுத்தி புகழ பெற்றுக்க கூடாது. 2011 சட்டமன்ற தேர்தல்ல விஜயகாந்த் பற்றி மட்டும் இல்லாம ஜெயலலிதாவை பத்தியும் அவதூறா பேசினாரு. அதற்கப்புறமா தான் வடிவேலு சினிமாவை விட்டே காணாம போனாரு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா வடிவேலுக்கு வாழ்க்கை கொடுத்ததை விஜயகாந்தும் கமலஹாசனும் தான். அவங்க 2 பேரும் தான் மாறி மாறி அவருக்கு பட வாய்ப்பு கொடுத்துட்டு வந்தாங்க. சின்ன கவுண்டர் படத்துல வடிவேலுக்கு வரக்கூடிய கதாபாத்திரம் 2 காட்சியில மட்டும்தான் முதல்ல இடம் பெற்று இருந்துச்சு. ஆனா நம்ம ஊருக்காரு அப்படின்றதுக்காக விஜயகாந்த் இயக்குனர் கிட்ட சொல்லி காட்சிகளை நீடிக்க சொல்லியிருந்தாரு. அதுக்கு அடுத்ததா படத்துல பல இடங்கள்ல வடிவேலு வரக்கூடிய காட்சிகள் அமைக்கப்படவும் செஞ்சுச்சு. ஆனா வடிவேலு பெரிய நடிகரா வளர்ந்ததுக்கு அப்புறமா கர்வமும் திமிரும் சேர்ந்துகிட்டதால ஒரு கட்டத்துல விஜயகாந்தவே எதிர்த்து பேசவும் ஆரம்பிச்சிட்டாரு. அது விஜயகாந்துக்கு ஒன்னும் பின்னடைவா அமையல, அது வடிவேலுக்கு தான் பின்னடைவா அமைஞ்சு பட வாய்ப்பு இல்லாம இருந்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா மாமன்னன் திரைப்படத்துல தான் நடிக்க ஆரம்பிச்சாரு. அந்த திரைப்படத்திலயுமே அவர் நகைச்சுவை நடிகரா நடிக்கல, குணச்சித்திர நடிகரா தான் நடிச்சிருந்தாரு. அது தொடர்ந்துதான் இப்போ திமுக விழாவில் அவர் பேசி இருக்காரு. விஜய் பத்தி அவர் பேசுறது அவருடைய தனிப்பட்ட விஷயம். அதே போல வடிவேலு இனிமே சினிமாவில் நடிச்சு பணம் சம்பாதிக்கணும், அதுலதான் சாப்பிடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இதனால அவரு விஜய பத்தி பேசுறது அப்படின்றது அவருடைய தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு பைல்வான் ரங்கநாதன் அந்த யூடியூப் சேனல்ல பேசியிருக்காரு. இது போன்ற அப்டேட்ஸை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. நன்றி.